பேரு ஸ்ரீ நக்ஷத்ரா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல B.Tech in கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது எனக்கு பேரலலா ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் அப்பதான் NxtWave அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்றத என்னோட அப்பா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வெபினார் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அந்த வெபினார்ல தான் என்னோட ஃபியூச்சர் கேரியருக்கு ரிலேட்டடா என்னென்ன டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் என்னால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஓகே நம்மளாலையும் இதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் NxtWaveல என்ரோல் பண்ணேன். நான் NxtWaveல ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்னோட லேர்னிங் மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணாம புது சர்ப்ரைஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலியமா நம்ம வேர்ல்ட்ல என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு கிடைச்சது. அண்ட் இப்போ நான் ரீசெண்டா ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். அந்த ஒர்க் ஷாப்போட பேரு ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெகா ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் அதோட அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு பிரீஃபா அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா என்னையே என்னோட ஓன் சாட் போட்டையும் வாய்ஸ் அசிஸ்டன்ஸையும் என்ன கிரியேட் பண்ண வச்சேன். என்னோட லேர்னிங் செஷன்ஸ் எல்லாமே பார்த்தா ஒரு கான்செப்ட் வீடியோவா தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீழே இருக்க அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ண நான் அதை முடிக்க எனக்கு இந்த கான்செப்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நான் இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, இப்போ எந்த ஒரு மினி ப்ராஜெக்ட் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்கான ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் கோட் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். I would like to thank the team of NxtWave. ஏன்னா அவங்க தான் இந்த நாலேஜும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க.